श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोदण्डपञ्चबाणरसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां श्रीमात्रे नमः ராஜராஜேஸ்வரியான லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பரதேவதையினுடையதான கிருபா கட்டாட்சத்தோட கூட்ட பகவதியான ராஜவாராகி அம்பிகையினுடையதான கருணையோட கூட்ட அம்பாளுடையதான அநேக வைபவங்களை நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா பராசக்தியின் பரத்வத்தை தவிர தேவியின் மகிமையை தவிர இந்த லோகத்திலே சிறந்தது வேறொன்றும் கிடையாது, சிந்திக்க வேண்டிய விஷயமும் வேறொன்றும் கிடையாது. அதனாலதான் அம்பாளுடைய சிந்தனை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறது அப்படின்னாலே எத்தனையோ ஜென்மாக்களில் அவன் செய்திருக்கக்கூடியதான புண்ணியம்தான். அவ்வளவு சுலபமாக தேவியின் பாதார விந்தத்துக்கிட்ட ஒத்துரும் வர முடியாதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தின் உத்தர பாகத்திலே ஹயக்ரீவ மகாவிஷ்ணு அகஸ்தியருக்கு சொல்லர், விஷ்ணு நாம சகஸ்ரைஷ்ச சிவநாமைக்க உத்தமம் சிவநாம சகஸ்ரைஷ்ச தேவ்யா நாமைக்க உத்தமம் அப்படின்னு. 1000 விஷ்ணுவின் நாமங்களை விடவும் ஒரு சிவநாமாவானது வசத்தி, 1000 சிவநாமங்களை விட ஒரு தேவியினுடைய நாமமானது வசத்தி. அந்த எல்லா தேவியினுடைய நாமங்களை விடவும் ஸ்ரீமாதா எனும்படியான அந்த நாமமானது ரொம்பவும் உயர்வானது. முக்கியம் ஸ்ரீமாத்ரு நாமேதி அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இருக்கா. அதனாலதான் உபனிஷத்திலேயும் கூட ஒருத்தர் கிரீட் பண்ணிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ஹலோன்னு சொல்றோம், ஹாய்ன்னு சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம். உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டாக்க, ஒருத்தர் கிரீட் பண்ணிக்கும் பொழுது ஸ்ரீமாத்ரே நமஹான்னு கிரீட் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க பராசக்தியின் கிருபா கட்டாட்சம் பரிபூர்ணமா அவர்களுக்கு ஏற்படுறது. அப்படி கிரீட் பண்றவாளுக்கு இன்னொரு பிறவி கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. நம்ம ஒரு கிரீட் பண்ணும் பொழுது நம்ம அறியாம தான் அந்த ஹலோங்கிற வார்த்தையோ இல்ல ஹாய்ங்கிற வார்த்தையோ நமக்கு வளருது. ஆனா அப்படி சொல்லும் பொழுது கூட நம்ம அறியாம ஒரு 2-3 தடவை நம்ம ஸ்ரீமாத்ரே நமகான்னு நாம சொன்னோம் அப்படின்னா கூட அடுத்தடுத்து நம்ம அறியாமலே யாரையாவது பார்த்தா ஸ்ரீமாத்ரே நமகான்னு நாம சொல்லுவோம். அப்படி சொன்னாலே, நம்மை அறியாம ஸ்ரீமாத்ரே நமகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த மோட்சமானது கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அம்பாளுடையதான ஒரு கருணா விலாசத்திற்கு மேலே, கருணா கட்டாட்சத்திற்கு மேலே சிறந்தது வேற லோகத்திலே என்ன இருக்கு? அதனால தான் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு நமக்கு பாரதியாரும் அதைத்தான் பாடியிருக்கார். பாரதியாரை விடவும் சக்தி உபாசகர் இல்லை. அவ்வளவு தேவியினுடைய வைபவங்களை விசேஷமாக நமக்கு பாரதியார், அதாவது பெரிய சித்தாந்த ரீதியில தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தினாலே பூர்ணமான அன்போடையும் பக்தியோடையும் அந்த பகவதியை சரணாகதி பண்ணினாலே நமக்கு எல்லா சௌபாகியங்களையும் அம்பிகை அனுகிரகம் செய்யறாங்கிறத எத்தனையோ மகான்கள் பாடியிருக்கர். அதிலே பாரதியாரும் ஒருவர். அது போல துர்கா பரமேஸ்வரியினுடைய பரத்வமானது சாஸ்திரங்களிலே ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அவளுக்கு துர்கான்னு பேரு. எல்லா துக்கத்தையும் போக்குறதுனால தான் அவளுக்கு துர்கான்னு பேரு. அதாவது நாமபாராயணம்ங்கிறது தான் இந்த காலத்திலே, கலிகாலத்திலே ரொம்ப சீக்கிரமாக பலனை கொடுக்கக்கூடியதாக சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. நாம பாராயண பிரீதானுதான் லலிதா சகஸ்ரநாமமும் சொல்றது. எந்த நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டியது, அதாவது பொதுவாக ராமநாமத்தை எல்லா இடங்கள்லையும் பாராயணம் பண்ணக்கூடியதான ஒரு வழக்கமானது உண்டு. அது போல அம்பாளுடைய நாமங்களிலே இந்த துர்கா அப்படிங்கிறதான நாமத்தை ஜபிக்கிறதை விடவும் சிரேஷ்டமானது லோகத்திலே கிடையாது. என்னாக்க எல்லா விதமான பாபங்களையும் போக்கக்கூடியது, எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது துர்கா நாம ஜபம். இதற்கு எந்த இனிசியேஷனும் தேவை கிடையாது, யார்கிட்டையும் போய் உபதேசம் வாங்கிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த துர்கா நாம ஜபமானது எல்லோரும் பண்ண வேண்டியதான ஒரு ஜபம் இந்த கலி காலத்திலே. அதற்காகத்தான் ஸ்பெசிபிக்காக இந்த பதிவே நம்ம இப்ப போடுறதுக்கான காரணம் என்னன்னா, துர்கா நாம ஜபத்தை எல்லோரும் பண்ண வேண்டியது, துர்கா நாம பாராயணத்தை எல்லோரும் பண்ண வேண்டியது. துர்கா 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 துர்கான்னு ஜபிச்சா போறோம். எப்படி ராம ராம ராமன் ஜபிக்கிறோமோ அது போல துர்கா 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 துர்கான்னு ஜபிச்சாலே நமக்கு ஐஸ்வர்யமானது நம்மை தேடி தானாக வரும். எல்லா கஷ்டங்களும் விலகும், பகவதியினுடைய கருணை பரிபூரணமாக கிடைக்கும். மோட்ச காமர்கள் கூட, முக்தி அடைவதற்கு விருப்பம் இருக்கிறவர்கள் கூட
கூட துர்கா நாமத்தை ஜபிச்சாக்க அவர்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த துர்கா நாமத்திற்கு தான் தாரக மந்திரம் அப்படிங்கிறதான ஒரு பெயர். தேவியினுடைய புராணங்களிலே அதி விசேஷமான புராணம் தேவி புராணம் அப்படின்னு பேரு. தேவி பாகவதம் அல்ல, தேவி பாகவதம் மகா புராணம். அது முழுக்க முழுக்க புவனேஸ்வரி வைபவத்தை சொல்லக்கூடியது. தேவி உப புராணம்னு ஒரு புராணம் உண்டு, அது துர்கா பகவதியினுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அந்த உப புராணத்திலே துர்கா நாமத்தினுடைய மகிமையை சொல்லும் பொழுது காஷி கஷேத்திரத்திலே பரமேஸ்வரன் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டா, அங்கே மறிக்கக்கூடியதான எல்லா ஜீவராசிகளையுமே அவர்களுடைய காதிலே தாரக மந்திரத்தை சொல்றார் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கா. காஷியில எந்த ஜீவன் மறிச்சாலும் கூட விஷாலாட்சியானவள் என்ன செய்கிறான்னா, அந்த மறிக்க கூடியதான ஜீவனை தன் மடியிலே கிடத்தி, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. ஏன்னா அம்பாளுடைய மடியே நமக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு மேல வேற என்ன ஸ்தானம் இருக்கு? விசாலாட்சி பிரத்யக்ஷ லலிதா திரிபுர சுந்தரி, அவள்தான் ஸ்ரீவித்யா பரமேஸ்வரி. மோட்சத்தினுடைய வடிவாகவே விளங்கக்கூடியவள் விசாலாட்சி தான். அந்த விசாலாட்சியானவள் அந்த ஜீவனை தன் மடியிலே கிடத்தி தன்னுடைய அந்த முந்தானையால விசுறாள அம்பாள். அந்த ஜீவனுக்கு அந்த இழைப்பை போக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டாக, தன் கையிலே தன்னுடைய முந்தானையினால விசிறி அந்த அந்த மரண தருவாகிலே விளங்கக்கூடிய ஜீவனுடையதான களைப்பை அம்பிகை போக்குகின்றாள் அப்படின்னு வர்றது. அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக, பரமேஸ்வரன் அந்த சமயத்திலே அந்த ஜீவனுடைய காதுகளிலே தாரக நாமத்தை சொல்கிறார். அந்த காரணத்தினாலே அந்த ஜீவன் மோட்சத்தை அடையறது. அப்போ அந்த தாரக நாமம் அப்படிங்கிறது என்ன? அது ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லுறது. எல்லாமே தாரக நாமம் தான். இதுதான் தாரக நாமம் அப்படிங்கிறது இல்லை. சாக்த சம்பிரதாயத்தை பொறுத்த பரியந்தம், அதாவது அம்பாளுடைய உபாசனையை பொறுத்த பரியந்தம் துர்கா அப்படிங்கிற நாமம் தான் தாரக நாமம். தேவி உபாசகர்களை பொறுத்த வரைக்கும், அம்பாளுடைய பக்தர்களை பொறுத்த வரைக்கும், சாக்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் துர்கா அப்படிங்கிறது தான் தாரக நாமம். பரமேஸ்வரன் காஷி கஷேத்திரத்திலே அந்த ஜீவனுடைய காதுகள்ல எந்த நாமாவை சொல்றார்னு கேட்டாக்க துர்கா நாமத்தை தான் சொல்கிறார். அந்த காரணத்தினாலே துர்கா நாமத்தினுடைய மகிமையினாலே தான் அந்த ஜீவனுக்கு மோட்சமானது கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அந்த நாமத்தின் மகிமையை நாம என்ன சொல்ல முடியும்? பரமேஸ்வரனே துர்கா நாமத்தை அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த நாமத்திற்கு சமானமான ஒரு நாமம் கிடையாது. இது பிரத்யக்ஷமாக தேவி உபபுராணத்திலே காஷி கஷேத்திரத்திலே பரமேஸ்வரன் துர்கா நாமத்தை சொல்லி அந்த ஜீவனுக்கு மோட்சத்தை பெற்று தருகிறார்னு சொல்லியிருக்கா. இதற்கு மேல் வேறொன்று கிடையாது. அதனால தான் துர்கா பரமேஸ்வரியனுடையதான ஒரு வைபவம் அசாத்தியமானது. காத்யாயனி மகாமாயே பவானி புவனேஸ்வரி சம்சார சாகரே மக்னாது உத்தரஸ்ரீ கிருபாமயி அப்படின்னு அம்பாளை சரணாகதி பண்றா ரிஷிகள் எல்லோருமே. அம்மா காத்யாயனி மகாமாயே பரமேஸ்வரன் பத்னியாக விளங்கக்கூடிய பவானி புவனேஸ்வரி, இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு நீதான் அனுகிரகத்தை செய்ய வேண்டும் தாயே. இன்னொரு பிறவி இல்லாமல் முக்தியை வழங்கக்கூடியவளாக நீ அனுகிரகத்தை செய்ய வேண்டும் அம்மா அப்படின்னு அந்த காத்யாயனிய ரிஷி கூட்டங்கள் எல்லோரும் சரணாகதி பண்றா. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகிலே சௌக்கியமாக வாழணும்னு சொன்னாலும் காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருமே ததா அப்படின்னு இந்த சம்சார சாகரத்துல, இந்த சம்சாரம் பிறவி கடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு. இந்த சம்சாரத்துல சௌக்கியமா இருக்கணும், எந்த கஷ்டமும் படாத இருக்கணும்னாலும் துர்க்கையத்தா சரணாகதி பண்ண வேண்டும். கோபிகா ஸ்திரீகள் அத்தனை பேருமே காத்யாயனிய சரணாகதி செய்துதான் கிருஷ்ணனை பெற்றார்கள் அப்படின்னு வர்றது இல்லையா? அந்த காரணத்தினாலே இந்த லோகத்துல சௌக்கியமா வாழணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறுமையில் முக்தி அடையணும்னு சொன்னாலும் சரி, துர்கா பரமேஸ்வரியின் பாதார
பாதார விந்தத்தை தான் கெட்டியாக பிடிச்சுக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத தான் சாஸ்திரம் சொல்லுறது. இந்த துர்கா அப்படிங்கிறதான நாமத்திலே 5 அக்ஷரங்கள் அடங்கி விளங்குறது. தேவி பஞ்சாட்சரம்னு பேரு இந்த நாமா. ஏன்னா இந்த நாமாவை சொல்லுறதுக்கு ரொம்ப நியம நிஷ்டைகள் கிடையாது. எப்படி ராமநாமா சொல்லுறதுக்கு நியம நிஷ்டைகள் கிடையாதோ, இது நிறைய பரவணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த துர்காங்கிற நாமாவை சொல்லலாமாங்கிறது. தாராளமாக எப்பொழுதுமே சொல்லலாம், எப்போ வேணும்னாலும் சொல்லலாம். அந்த சொன்ன நாமாவை சொன்ன பலனை கைமேலை நாம் காண முடியும். கைமேல அந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும். எந்த சங்கல்பமாவது பண்ணிண்டு இந்த நாமாவை நித்தியம் ஒரு 108 ஆவர்த்தி சொல்லிண்டு வாங்கோ. நீங்க என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறீங்களோ அது சீக்கிரமா நிறைவேறும். அது அனுபவத்திலே உணரலாம். ஏன்னா அம்பாள் நாமங்கள்ல துர்கா நாமத்தை தான் சாஸ்திரங்கள்ல நமக்கு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கா. அதை நாம ஜபமாவே பண்ண சொல்லியிருக்கா. பிரமாணங்களே நமக்கு உண்டு. இதை நாம ஜபமாக துர்கா 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 துர்கான்னு இதை நாம ஜபமாக பண்ணுங்கோ. ஏன்னா 5 அக்ஷரங்கள் அடங்கி விளங்கக்கூடியது. தகாரம் உகாரம் ரேபம் ககாரம் மாகாரம் அப்படிங்க இத்து உ இரு க ஆ எனும்படியான 5 அக்ஷரங்கள் அடங்கி விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமா. இந்த 5 அக்ஷரங்களைத்தான் ஆயுதங்களாக கொண்டு பகவதியானவள் அசுரனை சம்ஹாரம் பண்ணினா, துர்கமாசுரனை சம்ஹாரம் பண்ணினா. அதனாலதான் அவளுக்கு துர்கா அப்படிங்கிற நாமாவுமே ஏற்பட்டது. தைத்தியர்களை அழிக்கிறதுக்காகவும் பக்தர்களை காப்பதற்குமாமே ஆவிர்பவிச்சவள் பகவதி. இத்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு து. இரு ரேபம் க பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு கா. துர்கா அப்படிங்கிற ஒரு மகத்துவமான ஒரு நாமமானது உற்பத்தியாச்சு. வேதமும் கூட காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரின் தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாது அப்படின்னும் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யேன்னு அவளைத்தான் சரணாகதி பண்ணறது. வேதம் புருஷ தெய்வங்களை சரணாகதி பண்ணல. புருஷ சூக்தத்துல சரணாகதி தத்துவத்தை நமக்கு சொல்லல. எங்க சரணாகதிய சொல்லி இருக்கான்னு கேட்டாக்க வேதத்திலே துர்கா சூக்தத்திலே தான் சரணாகதி சொல்லியிருக்கா. ஸ்ரீ சூக்தத்திலே தான் சரணாகதி சொல்லியிருக்கா. தாம் பத்மினீம் ஈம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னும் துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னும் துர்கா பரமேஸ்வரியத்தான் வேதமும் கூட சரணாகதி பண்ணறது. அதனாலதான் நாமும் அந்த அம்பிகைய சரணாகதி பண்ண வேண்டும். சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயனே. நம்ம ரட்சிக்கிறது தான் சரணாகதி செய்திருக்கக்கூடியதான ஜீவராசிகள் எல்லோரையும் ரட்சிக்கிறதே தான் பராசக்தியினுடைய முக்கியமான காரியமாக விளங்குறது அப்படிங்கிறது தான். சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லா கஷ்டங்களையும் போக்குவிக்க கூடியவளாக அந்த பராசக்தி தானே விளங்குறா. சரணாகதி செய்தவாளை எல்லாம் ரட்சிக்கிறதையும் அதுபோல துஷ்டர்களை நிகிரகம் பண்ணறதையும் பக்தர்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்குவதே அந்த பராசக்தியினுடைய காரியமா விளங்குறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதனால துர்கா பரமேஸ்வரியத்தான் நாம் சரணாகதி செய்ய வேண்டியது. அவளையே நமஸ்கரிக்க வேண்டியது. அனுகிரகம் பண்ணறதுக்கு அவளை விட மேலான மூர்த்தியானது கிடையாது. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் அறி சிந்தூர வண்ணத்தினால் மகுடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கை தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு அபிராமி பட்டரும் கூட துர்காதேவியின் பாதார விந்தங்களைத்தான் விசேஷமாக அபிராம சுந்தரியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய கட்டத்திலே சொல்லியிருக்கார். சுந்தரி மகிஷாசுரமர்தினியாக விளங்கக்கூடிய திரிபுர சுந்தரியான தாயே, பரமசிவனாருடைய துணைவியே, என் பாசத்தொடர எல்லாம் அறி. என்னுடைய பந்த பாசங்களை எல்லாம் சங்கதி தொடர் போலே விளங்கக்கூடியதான என்னுடைய அந்த பாசம் எத்தனையோ பிறவிகள்ல சேர்த்து வைத்திருக்கக்கூடியதான அந்த எல்லா விதமான பாசத்தொடரை அறி. அதை அறிந்துவிடு, அதை வெட்டிவிடு. வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் சிந்தூரம் போலே சிவந்த திருமேனி கொண்டு விளங்க கூடியவளே. அந்தரி ஆகாயத்தையே தன்னுடையதான சரீரமாய் கொண்டவளே. நீலி அழியாத கன்னிகை, என்றுமே அழியாத கன்னிகா வடிவத்திலே விளங்க கூடியவளே. கன்யாகுமாரிம் தீமகிந்தானே வேதமும் சொல்லறது. ஆரணத்தோன் கந்தரி பிரம்ம கபாலத்தை கையிலே தாங்கிக் கொண்டு விளங்க கூடியவளே. உன் மலர்த்தாள் எப்பொழுதும் என் கருத்திலே விளங்குகின்றது. உன் இரு பாதங்களைத்தான் எப்பொழுதும் என் கருத்திலே நான் தியானம் செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு அபிராம சுந்தரியை பட்டர்
துர்கா பகவதியாகத்தான் பாடியிருக்கார். அதனால தான் கலிகாலத்திலே துர்கா நாமத்தை ஜபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துர்கா பரமேஸ்வரியை ஸ்மரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவளை நினைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயன்றவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நித்தியமும் துர்கா நாம ஜபத்தை பண்ணுவோம். துர்கா நாம ஜபத்திற்கு சமமானது இந்த லோகத்திலே கிடையாது. அவள் நாமாவிற்கு மேலானது இந்த லோகத்திலே கிடையாது. அதனால துர்கா 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 அப்படின்னு அந்த தேவியினுடைய நாமத்தை ஜபிச்சு அவளுடையதான கருணையை நாம் பெறுவோம். இந்த உலகிலே சமஸ்த சௌபாகியங்களையும் மறுமையில் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் சதுர்வர்காய சண்டிகாம் அப்படின்னு துர்கா பரமேஸ்வரி தான். அந்த நாமத்தை சொல்லி எல்லோரும் பரமக்ஷேமத்தை அடைய வேண்டியதுன்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.